ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்துள்ளதால் இதுவரை 2% சேவை கட்டணம் வசூலிக்கப்பட்ட ஏசி இல்லாத உணவகங்களில் தற்போது 12% ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது. ஏசி உணவகங்களில் வசூலிக்கப்பட்டு வந்த சேவை வரி 8%லிருந்து 18%ஆகவும், மதுபான விடுதி அடங்கிய உணவகங்களில் வசூலிக்கப்பட்ட 20% சேவை வரி தற்போது 18%ஆகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் சென்னையில் உள்ள பிரபல உணவகங்களான சரவணபவன், வசந்தபவன், சங்கீதா, ஹாட் சிப்ஸ், புகாரி உள்ளிட்டவற்றில் இட்லி, தோசை மற்றும் பிரியாணி விலை ₹5 முதல் ₹20 வரை அதிகரித்துள்ளது. வசந்தபவனில் இதுவரை ₹45 விற்பனை செய்யப்பட்ட தோசை மற்றும் பூரி செட்டின் விலை தற்போது ₹50 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இட்லி செட் ₹30லிருந்து ₹40ஆகவும், வடை விலை ₹20லிருந்து ₹25ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் புகாரி உணவகத்தில் இதுவரை ₹130 விற்பனை செய்யப்பட்ட பிரியாணி விலை தற்போது ₹150 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில உணவகங்களில் தரப்படும் பில்களில் மாநில ஜிஎஸ்டி 9%, மத்திய ஜிஎஸ்டி 9% என பிரித்து காட்டப்பட்டு மொத்தம் 18% ஜிஎஸ்டி வரி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு சில உணவகங்களில் பில் எந்திரங்களில் மென்பொருளில் மாற்றம் செய்யாமல் வாட் வரி என்றே குறிப்பிட்டு கூடுதல் வரி வசூலிக்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் குழப்பமடைந்துள்ளனர். இதனிடையே சென்னையில் உள்ள சாதாரண டீ கடைகளிலும் டீ, காஃபி உள்ளிட்டவற்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நேற்று வரை ₹8 விற்பனை செய்யப்பட்ட டீ தற்போது ₹10ஆகவும், ₹10 விற்பனை செய்யப்பட்ட காஃபி ₹12ஆகவும் விற்பனை செய்யப்படுகிறது. பாலுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தேயிலை, காஃபி தூள் உள்ளிட்டவற்றின் விலை அதிகரிக்கும் என்ற அச்சத்தால் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது.